எண்ணத்தில் நனவிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. தனுசு சொல்லும் ரகசியம். அதிர்ஷ்டமிக்கவர்களாகவும் தெய்வ அனுக்கிரகம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். வெளிநாட்டு வர்த்தகங்களில் ஆர்வம் மற்றும் ஆதாயம் கொண்டவர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள். வாக்குப்பளிதம் கொண்டவர்கள். மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்களை தாங்கி வருபவர்கள் இவர்களே. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதால் இவர்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும். ஆய்வு மனப்பான்மை கொண்டவர்கள். தன்னை சார்ந்தவர்களுக்காகவே தன் வாழ்வை தியாகம் செய்பவர்கள். வில்லிலிருந்து கிளம்பும் அம்பை போல் முன்கோபம் கொண்டவர்கள். சட்டென்று அந்த கோபம் இறங்கிவிடும் தன்மையும் இவர்கள்தான் இருக்கும். உயர் பதவிகள் மற்றும் கௌரவ தொழில்களுக்கு சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களே. குடும்பத்திற்காக கடன் வாங்கி செலவு செய்து அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருந்து பின் அந்த கடனை அடைக்க முடியாமல் துன்பத்தையும் அனுபவிப்பார்கள். இவர்கள் தம்முடைய நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்காக வாழ்வின் பெரும்பகுதியை செலவழித்து அவர்களாலே வஞ்சிக்கப்படுவார்கள். கலியுகத்தில் வாழ தகுதியற்ற நல்ல மனிதர்கள் என்றே கூறலாம். அனைவரும் எளிதாக இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். இவர்கள் சுய தொழில் செய்வதை விட ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதே நன்மை தரக்கூடியதாகும். ஏனென்றால் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் சார். பணத்தை கையாள தெரியாதவர்கள். அப்படியே தொழில் செஞ்சாலும் தன் துணையிடம் பணம் சம்பந்தப்பட்ட துறையை ஒப்படைத்துவிட்டு நிர்வாக திறமையை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்கும். மேலும் இவர்கள் தாய் தகப்பன் அன்பு கிடைக்காதவர்கள் சார். எதிர்ப்பால் உறவுகளிடம் கவனமாக இருங்க. ஏமாந்து போயிடுவீங்க. பணத்தை செலவழித்து ஏமாந்து போயிடுவீங்க. இவர்களின் குறைகளை உணர்ந்து சரியான முறையில் வழிநடத்தி செல்வது இவர்களின் துணையாகிய கணவன் அல்லது மனைவியாகும் சார். இவங்களுக்கு நெருங்கிய திருமணம் ஒத்துப்போகாது சார். நெருங்கிய உறவுகள் திருமணம் ஒத்துப்போகாது. விவகாரத்து பண்ணிடுவாங்க, 2வது திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. மேலும் அனைத்து உறவுகளிடம் தாமரை இலையும் தண்ணீர் போல் இருந்து தன் துணையின் சொல் பேச்சு கேட்டு நடந்து வாழ்வதே நற்செயல் ஆகும். இதுவே தனுசு சொல்லும் ரகசியம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.